நாம் இன்றைய தொகுப்பில் பார்க்க போகும் விடயம் தமிழ். யாழம்மாவின் சொந்தங்களுக்கு நற்றமிழ் வணக்கம். உலகில் உள்ள மொழிகள் எல்லாமே இனிமையானவைதான். ஆனால் நம் தாய்மொழி தமிழ் மட்டுமே பழமையானது. அகத்தியன் தொட்டிலிட்டு, தொல்காப்பியன் தாலாட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர் பாராட்டி ஆண்டுகள் ஆண்டாண்டு கடந்தாலும் மொழிகளுக்கெல்லாம் தாயாகி முதன்மையான செம்மொழியாகி நிலை பெற்று நிற்கிறது என்பதை ஆய்வுகள் பல உறுதி செய்துள்ளன. அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் ஒருமுறை பாடம் நடத்தும் போது மாணவர்களுக்கு கூறியுள்ளார், உலகத்தில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. நம் தாய்மொழி பற்றிய புதிய புதிய செய்திகளை பார்க்கும் போது தமிழராய் பெருமிதம் கொள்கின்றோம். அந்த வகையில் அக்டோபர் 1, 2024 அன்று சுவிட்சர்லாந்தில் உள்ள கோப் என்ற வியாபார நிறுவனம் கிழமை தோறும் வெளியிடும் கோப் சைத்தோங் எனும் கிழமைக்கொரு முறை வெளியாகும் சஞ்சிகையின் 95ஆம் பக்கத்தில் வெளிவந்த ஒரு பதிவில் ஒவ்வொரு கிழமையும் யாரோ ஒருவர் கேள்வி ஒன்றை கேட்பார். கேள்வி கேட்பதற்கான மின்னஞ்சல் முகவரியை குறித்த பக்கத்தில் இணைத்திருப்பார்கள். அதற்கு சஞ்சிகை ஆசிரியர் விடையளிப்பார். அதன்படி இந்த கிழமை கேட்கப்பட்ட கேள்வியில் உலகத்தில் பழமையான மொழி எது என்று கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு அளித்த விடையில் உலகில் மிகவும் பழமையான இன்றும் பேசப்படுகின்ற மொழி என்று முதலாவதாக எம் தாய்மொழி தமிழைத்தான் குறிப்பிட்டு பின்னர் தமிழ், சீனம், அரபு, பேர்சி மற்றும் அரமேயம் ஆகிய மொழிகள் மிகவும் பழமையான மொழிகளாக இருந்தாலும் தமிழ் மொழிக்கு அடுத்த நிலையில் இருப்பதாகவே குறிப்பிட்டு உலக படத்தில் தமிழ் மொழி பேசும் இடம் என்று நம் தாய் திருநாடு இலங்கையை குறித்து காட்டியுள்ளனர். பதிவில் கடைசியாக கேள்விக்கான சரியான விடை தமிழ் என்று குறிப்பிட்டுள்ளதுடன் எபிரேய மொழி 3900 ஆண்டுகள் பழமையானது என்றும், அழிந்து போன ஆனால் ஆவணப்படுத்தப்பட்ட மொழியில் சுமேரியன் 4900 ஆண்டுகள் பழமையானது என்றும், பண்டைய எகிப்து மொழி 4700 ஆண்டுகள் என்றும் மேற்கோளிட்டு, மேலும் பண்டைய ரோம் அதை சுற்றியுள்ள இடங்களில் பேசப்பட்ட லத்தீன் மொழி பேசப்பட்டதற்கான சான்று கிட்டத்தட்ட 2700 ஆண்டுகள் என்றும் குறிப்பிட்டு எம் தாய்மொழியின் தொன்மையை முதன்மைப்படுத்தியுள்ளனர். நம் தாய்மொழியின் பெருமையை சுவிட்சர்லாந்தில் இருந்து வெளிவருகின்ற சஞ்சிகையில் ஜெர்மன், பிரெஞ்சு, இத்தாலி, ரோமனியம் ஆகிய 4 மொழிகளிலும் வெளிவந்துள்ளமை எமக்கும் எம்மொழிக்கும் பெருமையே. இம்மொழியின் பழமை இம்மினத்தின் தொன்மையை பலப்படுத்தியுள்ளது. இதையிட்டு தமிழர்களான நாம் பெருமை கொள்வோம். தமிழர்களிடம் தனித்தமிழில் பேசுவோம் என்று உறுதியெடுப்போம். வாழ்க தமிழ்!